மகாநதி சீரியல் பிடிஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்களோ, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜய், காவேரி ஜோடி யாருக்கெல்லாம் பிடிக்குமோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்ருங்க. இங்க காவேரி கிட்ட விஜய் தான் லவ்வ சொல்லியும், காவேரி அத ஏத்துக்க மறுக்காங்க. உங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் ஒரு பொண்ண பார்த்துட்டு. ஆனா நான் உங்கள கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு பிடிவாதத்தோட இருக்கிறாங்க. ஏங்க நீங்க என்கிட்ட சொல்றீங்களே, அதாவது எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆனதுனால, என் பொண்டாட்டிய நான் அளவுக்கு எடுத்து வந்து நேசிச்சதுனால, உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்றீங்க. உங்களுக்கு நான் புதுசா அன்ப குடுத்தாலும், அது உங்களுக்கு பழசா தான் தெரியும்னு சொல்லி சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது, என்ன கட்டிக்க போற பொண்ணும் அந்த மாதிரி தானே ஃபீல் பண்ணும். நீங்க நெனைக்கிற மாரி தானே ஃபீல் பண்ணும். அப்படி இருக்கும்போது, எனக்கு இந்த 2வது கல்யாணம் எதுவும் வேண்டாம். நான் கல்யாணம் பண்ணா உங்கள தான் பண்ணுவேன். உங்கள தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க தான் அம்முகிட்ட பாசமா இருக்கீங்க. உங்ககிட்ட தான் நான் பேசி பழகியிருக்கேன். மத்தபடி யாரோ ஒரு பொண்ண என்னால கல்யாணம் பண்ணிக்கணும்னு நெனச்சு பார்க்க முடியாது. இனிமேல் இத பத்தி என்கிட்ட பேசாதீங்க அப்படின்ட்டு அங்கருந்து கிளம்பி போயிடுறாங்க விஜய். உடனே காவேரி இருந்துகிட்டு, இவருக்கு என்னவா? இவருக்காக நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு நெனச்சுக்கிட்டு இருக்காரு. அம்மாவோட எதிர்காலத்த நெனச்சு தானே இவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அப்படி இருக்கும்போது, இவர் என்ன என்கிட்டயே வந்து என்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ப்ரப்போஸ் பண்றாரு. இவருக்கு எவ்வளோ தைரியம் அப்டின்ட்டு காவேரி கோவத்தோடயே வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்ததும் சாரதா கிட்ட, "இவரு என்ன பேசினாரு தெரியுமா? அவருக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா இப்படியெல்லாம் என்கிட்ட கேள்வி கேட்டுருப்பாரு." அப்டின்ட்டு காவேரி சொல்றாங்க. உடனே சாரதா வந்துட்டு, "என்னாச்சுடி? என்ன?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமா, அந்த விஜய் இருக்கார்ல, அவரு உங்கள எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அம்முக்கும் பிடிச்சிருக்கு. நீங்க வேணா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா?" அப்படின்லாம் என்கிட்ட கேட்காரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கோவப்படுறாங்க. உடனே சாரதா இருந்துகிட்டு, "அதுல என்னடி தப்பு இருக்குது அவர் கேட்கறதுல? ஏன்டி அவருக்கு என்ன குறைச்சலு? நீ அவர கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே!" அப்படிங்கிறாங்க. உடனே நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ம்மா. அவர எதுக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. இன்னொரு அக்கா உனக்கு மறுபடியும் சொல்லணுமா? அப்படின்ட்டு காவேரி கேட்குறாங்க. அதுவும் இல்லாம, "நீங்க எதுக்கு எனக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்க? நான் என்ன உங்களுக்கு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேனா?" அப்படின்னு தான் என்ட்ட கேள்வி கேட்கிறாருமா. ஏன்? எனக்கு மாப்பிள பார்த்து அவர் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதானே! நான் என்ன வேண்டானா சொன்னேன்? அப்டின்ட்டு காவேரி சொல்றாங்க. உடனே சாரா வந்துட்டு, "என்னடி உனக்கு மாப்பிள பார்த்து கல்யாணம் பண்ணணுமா? நீ கல்யாணம் பண்ணா விஜய் தம்பிய தான் கல்யாணம் பண்ணணும். இல்லாட்டி உனக்கு கல்யாணமே வேண்டாம். நீ தான் கல்யாணம் வேண்டான்னு பிடிவாதத்தோட இருந்தல்ல, அத மாதிரி இருந்துட்டு போ." அப்டின்ட்டு சாரா சொன்னதும், "என்னம்மா இத்தன நாளா எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்ன. இப்போ என்னன்னா விஜய் தம்பிய தான் நீ கல்யாணம் பண்ணணும். இல்லாட்டி நீ கல்யாணம் பண்ணவே வேண்டான்னு சொல்றேம்மா. உன்ன புரிஞ்சுக்கவே முடியல. இத்தன நாளா நான் கல்யாணம் வேண்டான்னு சொல்லியிருந்தேன். ஆனா வலுக்கட்டாயப்படுத்தி பொண்ணு பார்க்கறதுக்காக வீட்டுக்கு மாப்பிள்ளையெல்லாம் வர வச்சிருந்த. அப்பலாம் பிடிக்கலன்னு தானே சொல்லியிருந்தேன். இப்ப என்னம்மா இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? அந்த ஆள் வந்ததுலேருந்து ஒரு மாதிரிலாம் நடந்துக்கிறான். என்னன்னு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ட்டு காவேரி அங்கிட்டு போயிட்டு, அங்க கால் பண்றாங்க. யமுனாவுக்கும், கங்காவுக்கும் கால் பண்ணி, இங்க பாருக்கா, இன்னைக்கு ஒண்ணு நடந்துச்சு தெரியுமா? அந்த என் கிளாஸ் ஸ்டூடண்ட் இருக்காளே, அந்த பொண்ணு, அம்முவோட அப்பா என்கிட்ட வந்துட்டு, "என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஓ! அப்படியே எனக்கு ஷாக் ஆயிடுச்சு தெரியுமா? இத்தன நாளா அந்த எண்ணத்தோட தான் என்கிட்ட இருந்து பழகியிருக்காரான்னு தெரியல. அப்படின்னு காவேரி சொன்னதும், "ஏய் அன்னைக்கே நான் சொன்னேன்லடி, அவரு ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கிறாரு. என்ன அவரே நீ கல்யாணம் பண்ணிக்கோ" அப்படின்னு சொல்லி சொன்னேன்ல. அவரே உன்கிட்ட வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டிருக்காரு. நீ ஓகே சொல்லியிருக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. அது எப்படிக்கா அவர போய் நான் கல்யாணம் பண்ண முடியும்? நீங்க என்ன மாமாவ மொத தானே கல்யாணம் பண்ணீங்க. நான் மட்டும் எதுக்கு 2ஆம் தரமா அவர போய் கல்யாணம் பண்ணணும்? அவர் எல்லாமே எனக்கு செய்றதெல்லாம் 2ஆம் பட்சமா தாங்க எனக்கு தெரியும். அது எப்படிக்கா அவர என்னால ஏத்துக்க முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொன்னதும், யமுனாவும், கங்காவும் என்ன பேசன்னு தெரியாம இருக்கிறாங்க. அப்படின்னா இல்லடி. அவர மாதிரி ஒரு ஆளு உனக்கு மாப்பிள்ளையா வந்தா நல்லா இருக்கும்டி. அவர பார்த்தா நல்லவரா இருக்காருடி. இந்த காலத்துல யாரையுமே நம்ப முடியல. எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னே தெரியல. ஆனா, அந்த பையன பாரு, தங்கமான பையனா இருக்கிறாரு. அதுவும் இல்லாம அம்மாவுக்கும் பிடிச்சிருச்சு. அம்மாகிட்டயும் நல்லா பழகுறாரு. நாள பின்ன அம்மாவையும் வீட்ல சேர்த்தே வச்சுக்குவாருன்னு சொல்லி பார்த்துக்கலாம் நீயும் பக்கத்துல இருந்துக்கிட்டேவும். இந்த மாதிரி நெறைய பெனிஃபிட் இருக்குடி அவர கல்யாணம் பண்ணா அப்படிங்கிறாங்க. யமுனாவும் இருந்துட்டு, "அக்கா சொல்றது தான் கரெக்ட். நீ பேசாம அவங்களே கல்யாணம் பண்ணிக்கோக்கா" அப்படின்னு சொன்னதும், "ப்ளீஸ் நிறுத்துங்க. நீங்க மட்டும் தடவ ஒருத்தவங்கள கல்யாணம் பண்ணிக்குவீங்களா? நான் மட்டும் 2ஆம் தடவ கல்யாணம் பண்ணணுமா? நான் ஒருத்தர பார்த்து, விரும்பி, மனசுக்கு பிடிச்சு அப்படிதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வச்சிடுறாங்க. இந்த நேரத்துல யமுனா கிட்ட, "நிவின் என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. உடனேவும், "காவேரி இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கா" அப்படின்னு சொன்னதும், நிவின் இருந்துகிட்டு, "எப்படியாவது காவேரி கிட்ட நம்ம பழசெல்லாம் எடுத்து சொல்லணும். அப்பதான் காவேரி வந்து விஜய புரிஞ்சுக்குவா. இல்லன்னா இவ பாட்டுல வேற ஒருத்தர கல்யாணம் பண்ணணும்னு முடிவெடுத்தானா, இந்த மாதிரி பேசுறால்ல. அதுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும். பழசு அவளுக்கு ஞாபகப்படுத்துற மாதிரி எதுவுமே நடக்கமாட்டுக்கு. நம்மனாச்சும் பழச ஞாபகப்படுத்துற மாதிரி ஏதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு நிவின் வந்து கிளம்பி இங்க காவேரி வீட்டுக்கு வர்றாங்க. யமுனா கூட சேர்ந்துட்டு. அப்ப "என்ன திடீர்னு வந்திருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. "ஏன் உங்கள பார்க்கறதுக்கு நாங்க வரக்கூடாதா?" அப்படின்னு யமுனா சொன்னதும், "இல்ல யமுனா உனக்கு வேலை இருக்குமே. அப்படி இருக்கும்போது திடீர்னு இங்க எதுக்கு வந்திருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனேவும் காவேரி, "எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. நீங்க இருங்க நான் வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. இந்த இடத்துல சாரதா கிட்ட போயிட்டு
நிவின், யமுனாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. "அத்த இங்க பாருங்க, காவேரிக்கு பழச ஞாபகப்படுத்துறத விட, பழசெல்லாம் அவளுக்கு சொல்றதுதாங்க அத்த நல்லது." அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்றாங்க. "தம்பி அப்படி சொன்னா அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா பயமா இருக்கு தம்பி. அதனால தான் வேண்டாம் அப்படின்னு பார்க்குறேன்." அப்படின்னு சாரதா சொன்னதும், "இல்ல அத்த, இது போய் எங்கேயாவது தப்பா முடிஞ்சிருமோன்னு எனக்கு பயமா இருக்கு." அப்படின்னு நிவின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப விஜயும் வீட்டுக்கு வர்றாங்க. வந்துட்டு, "வாங்க விஜய், உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் விஜய். இங்க நடந்தது எல்லாத்தையுமேவும் எங்களுக்கு தெரிய வந்துச்சு. இப்போதைக்கு காவேரி உங்ககிட்ட மாப்பிள பார்க்கலாம் சொன்னாலாமே! நாள பின்ன யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவ யோசிச்சான்னா என்ன பண்ண விஜய்? அதனால நாங்க என்ன சொல்றோம்ன்னா, காவேரி கிட்ட அவ கிட்ட நடந்ததெல்லாம் எடுத்து சொல்ல வேண்டியதானே! அத மாதிரி ஏதாவது பண்ணலாமே! அப்டி சொல்லிட்டு இங்க நிவின் கேட்குறாங்க. உடனே விஜய் வந்துட்டு, பழசெல்லாம் சொன்னா காவேரி உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமான்னு பயமா இருக்குது அப்டிங்கிறாங்க. அதான் அவங்க அப்பா இறந்ததையும் எப்படியோ சொல்லி சமாளிச்சோம்ல. அதையே காவேரி தாங்கிட்டால்ல. இத எப்படியாவது நம்ம சொல்லி சமாளிக்கலாம் விஜய். அத விட்டுட்டு இந்த மாதிரியெல்லாம் காவேரி மனச மாத்துறதுக்காக முயற்சி பண்ணி மறுபடியும் நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுங்கிறது என்னமோ ஏதோ சுத்தி வளைச்சு ஏதோ பண்ற மாரி இருக்குது. அதனால தான் சொல்றேன் அப்டின்ட்டு நிவின் சொல்றாங்க. உடனே விஜய் இருந்துகிட்டு, "சரி அத்த, நிவின் சொல்ற மாதிரி காவேரி கிட்ட நம்ம எடுத்து சொல்லலாம்." அப்டின்ட்டு முடிவெடுக்குறாங்க. இங்க சாயந்தரம் காவேரி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததும் நிவின் இருந்துகிட்டு காவேரி கிட்ட, "உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்." அப்டின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே "என்ன என்ன விஷயம்?" அப்டி சொல்லிட்டு கேட்கும்போது, "உங்களுக்கு அந்த விஜய் அவரோட எல்லா கதையும் உங்களுக்கு தெரியும்ல?" அப்டின்னு சொல்லிட்டு கேட்டதும், "அவர பத்தி எதுக்கு இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு காவேரி நிவின் கிட்ட கேட்டதும், "முக்கியமான விஷயம் அதான் உங்ககிட்ட சொல்றேன்." அப்படின்ட்டு இங்க நிவின் சொல்றாங்க. "என்ன விஷயம்? அவர பத்தி எதுக்கு என்கிட்ட அவரு அவங்க ஒய்ஃப எப்படியெல்லாம் நேசிச்சாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும்ல? உங்ககிட்ட விஜய் சொல்லியிருப்பாரே!" அப்படின்ட்டு நிவின் கேட்குறாங்க. "ஆமா நிவின், இது எப்படி உங்களுக்கு தெரியும் அவங்கள பத்தி?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "அதான் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்றேன்ல, அத தான் சொல்றதுக்காக தான் கேட்குறேன்." அப்படின்னு நிவின் சொன்னதும், "ஆமா நிவின், இப்படியெல்லாம் ஒருத்தவரு அவங்க ஒய்ஃப நேசிப்பாரான்னே தெரியல. அவ்வளவு தூரம் நேசிச்சிருக்காரு அவரு. அதனால தான் அவரு என்ன கல்யாணம் பண்ணிக்க கேட்டபோது கூட நான் வேண்டான்னு சொல்லிட்டேன்." அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "அப்படி உயிருக்கு உயிரா நேசிச்ச மனைவி யாருன்னு தெரியுமா? நீ தான் காவேரி." அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொன்னதும், இங்க காவேரிக்கே கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்குது. "என்ன நிவின் சொல்றீங்க? நான் தான் அவரோட ஒய்ஃபா? என்ன சொல்றீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமா. அதனால தான் உங்க அம்மா அவர்கிட்ட நல்லா பேசிக்கிட்டு இருந்தாங்க. இல்லாட்டி முன்ன பின்ன தெரியாத யார்கிட்டயாவது உங்க அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு பேசியிருக்காங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கேட்குறாங்க. "ஆமா. அப்படி யார்கிட்டயும் எங்க அம்மா அப்படி தூரம் பழகுனதே கிடையாது." அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "அப்பனா அம்மு?" அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. "அம்மு தான் உன்னுடைய குழந்தை." அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவேரி கிட்ட நிவின் சொன்னதும் அதிர்ச்சி மேல அதிர்ச்சியா இருக்குது. ஆனா, "இதெல்லாம் நீ யோசிக்காத காவேரி. நாங்க சொல்றது எல்லாமே உண்மைதான்." அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிவின் சொல்றாங்க. அப்பனா அத என்கிட்ட அவர் சொல்லியிருக்கலாமே! நீங்க எல்லாரும் என்கிட்ட சொல்லியிருக்கலாமே! எங்க அம்மாவும் என்கிட்ட மறைச்சுட்டாங்க. அத என்கிட்ட சொல்லாததுனால இருந்ததுனால தானே நான் அவர இவ்வளோ தூரம் பேசினேன். அதெல்லாம் தாங்கிக்கிட்டு என்ன திரும்ப திரும்ப தேடி வந்தாரே! இப்ப நான் அவர பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு காவேரி விஜய் வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு விஜய் கிட்ட, "நீங்க தான் என்னுடைய ஹஸ்பண்ட்ன்னு சொல்லிட்டு நிவின் சொன்னாரு. ஆனா, இத்தன நாள் ஏன் என்கிட்ட சொல்லாம இருந்தீங்க? நான் உங்கள ரொம்ப கோவமா பேசிட்டேன்ல." அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. உடனே விஜய் வந்துட்டு, "அழாத காவேரி, உனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சா? உண்மையெல்லாம் சொன்னா உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயத்துல தான் சொல்லல. ஆனா, உன்ன விட்டுட்டு வேற ஒருத்திய கல்யாணம் பண்ணிக்கணும்னு என்கிட்ட சொன்னதுனால தான் இப்படி உன்கிட்ட சொல்லலாம்ன்னு நாங்க முடிவெடுத்தோம்." அப்படின்னு இங்க காவேரி கிட்ட விஜய் சொன்னதும், காவேரி, "என்ன இப்படியெல்லாம் எனக்கு எல்லாமே தெரியாம மறைச்சிட்டீங்களே! அம்மு தான் என் குழந்தை அப்படின்னு நீங்க சொல்லியிருந்திருக்கலாம்ல." அப்படின்ட்டு சொல்றாங்க. "நீயும் அழாத. இப்படியெல்லாம் நீ ரொம்ப ஃபீல் பண்ணி யோசிப்பேன்னு சொல்லி தான் சொல்லாம இருந்தோம். உனக்காவே ஞாபகம் வரணும்னா, ஞாபகம் வரதுக்கு ஏதாவது பண்ணணும்னு முயற்சி பண்ணோம். இல்லன்னா, நீயே என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டேன். ஆனா, அதெல்லாம் நடக்க விடாம இப்ப பழசெல்லாம் சொல்லணும்னா தான் உனக்கு வந்து என் மேல பாசமே வருது. என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. உடனே காவேரி, "இனிமேல் நான் உங்கள விட்டு போகவே மாட்டேன்னு" விஜய் கட்டிப்பிடிச்சுக்கிறாங்க. அந்த நேரத்துல அம்மு வராங்க. அம்மு தூக்கி வச்சுட்டு, "நீ தான்டா என்னுடைய குழந்தை. நான் தான்டா உன் அம்மா." அப்படி சொல்லிட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இங்க இதெல்லாம் பார்த்துட்டு தாத்தாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாயிருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.